ஓம் கணானாம் த்வா கணபதிகும் ஹவாமஹே கவிம் கவீனாமுபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ருண்வன்னு திபிः சீதசாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமः. ஓம் சங்கம் சக்ரமசிஞ்ச சர்மதரிதம் சாபங்கதாம் சூலகம் விப்ராணாம் வரதாபயா அமிர்தகடான் ரத்னௌகபாத்ரம் ததாம் பூஷாபிஸ்மகுடாதிபிஸ்த்ரிநயனாம் பீதாம்பராமம்பிகாம் த்யாயேச்சந்திரகலாவதம்ஸ்ச மகுடாம் பார்ஸ்வஸ்தபஞ்சானனாம். இது துவாதசாட்சரிங்கிற மூல மந்திரத்தினுடைய தியான ஸ்லோகமாக இது சொல்லப்படுகிறது. போன தினம் திருஷதியில நம்ம பார்த்தது 225வது ஸ்லோகம் சதாஸ்ரயாயை நமக. அதாவது பஞ்சபூதங்களினுடைய தன்மைகளுக்கும் அப்பாற்பட்டவள், அதற்கு அதிகாரம் செய்யக்கூடிய ஒரு நிலையில் உள்ளவள்னு நம்ம பார்த்தோம். இதுக்கு மகாதேவ மாலை அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தில் கிரந்தத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகத்தையும் பார்த்துட்டு நம்ம உள்ள திருப்பியும் போகலாம். பேராய அண்டங்கள் பலவும் பிண்ட பேதங்கள் பற்பலவும் பிண்டாண்டத்தின் வாராய பல பொருளும் கடலும் மண்ணும் மலையுளவும் கடலுளவும் மணலும் வானும் ஊராத வான்மீனும் அணுவும் மற்றை உள்ளனவும் அளந்திடலாம். ஓஹோ, உன்னை யாராலும் அளப்பரிதென்ற அனந்த வேதம் அரைந்திழைக்க அதிதூரமாகும் தேவே. இது நம்முடைய வள்ளலார் சுவாமிகள் பாடியது. பெருமையாக அளவற்ற உலகங்கள் அவற்றின் பிண்டங்களின் வேற்றுமைகள் பலவும் பிண்ட அண்டங்களின் பலவாய பொருட்களும். ஏன்னா அம்பிகை என்ன சொன்னோம்? பஞ்ச பூதங்களுக்கும் அப்பாற்பட்டவள்னு சொன்னோம். கடல் வளமும் நில வளமும் மணல்களும் வானமும் வானில் உள்ள நட்சத்திர கூட்டங்களும் அணுக்களும் இவை தவிர வேறாயிருக்கும் பண்டங்களும் ஆகிய இவை அனைத்தையுமே ஓரளவு கணக்கிட்டு இவ்வளவு தான் என அளந்திடலாம். ஆனால் உன் பெரு வடிவை, அந்த அன்னையினுடைய மகிமை பாடப்பட்டது சிவனாரை பற்றி. ஸோ நமக்கு தத்துவ விளக்கம்னு வரும்பொழுது இறைவன் ஒரே தத்துவமாக தான் இருக்கார். உன் பெரு வடிவை ஒருவராலும் அளத்தல் இயலாது என்று பல பல விதமாக வேதங்கள் கூறி அவையும் இழைத்து போக, அதால் சொல்ல முடியலையா. ஏன்னா நேத்தின்னு சொல்லி அந்த வேதங்களை வித்ரா பண்ணிடுது. இயலாது என்று பல வேதங்களும் ஏறி இழைக்க அவற்றிற்கு எல்லாம் எட்டாத பொருளாக விளங்குவது இந்த இறை தத்துவம் மகாதேவன் சிவசக்தி. ரொம்ப அருமையான பாட்டு. நம்ம வடமொழியில் சொல்லக்கூடிய எல்லா பாடல்களுக்கும் தமிழில் ஒன்றிலே திருவாசகத்தில் இருக்கும், இல்லைன்னா தேவாரத்தில் இருக்கும். இது போல வள்ளலார் மகாதேவர் மாலை இது போல, இல்லைன்னா திருமந்திரத்தில் இருக்கும். இது போல தமிழிலும் இதே மாதிரி. ஏன்னா தமிழ் கிரந்தங்கள் வடமொழி கிரந்தங்களைப் போல தான் இறைவனை பொறுத்தவரைக்கும் இருக்கக்கூடிய தத்துவம் ஒன்று தான். அந்த தத்துவத்தை கூறும் பொழுது எந்த மொழியா இருந்தாலும் நமக்கு ஒன்றும் வேறுபாடு கிடையாது. மனம் பக்குவப்பட்டு ஞானம் அடையும் போதுதான் அந்த அன்னை தேவியை, அதுக்கு இன்னொன்று என்ன சொல்றோம், பிரம்மத்தை நம்மால் பூரணமாக புரிந்து அறிந்து உணர முடியும். அப்போ ஞானத்திற்காக தான் நம்ம இவ்வளவு பாடுபடுறோம். நம்ம பாடுபடுறது பூராமே
எனக்கு ஞானம் கூடிய சீக்கிரம் சித்திக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். ஏனெனில் அஞ்ஞானத்தால் திரோதானம், அதாவது மறைப்பு செய்யப்பட்டிருக்கிற அந்த பரஞானம், அந்த தேவி என்ற பிரம்மம் அவளை அடைய என்ன செய்யணும்? முதல்ல எது திரோதானம் பண்ணிருக்கோ அது ஒழிக்கப்பட வேண்டும். அதாவது அந்த அஞ்ஞானம் என்ற திரை முதலில் நீக்கப்பட வேண்டும். சரி, இது இல்லாம ஏதாவது வழி இருக்கா? இதை தவிர்த்து வேறு மார்க்கமே இல்லை என்று நிச்சயமாக வேதம் சொல்கிறது. இதுக்கு ஒரு என்ன எக்ஸாம்பிள் சொல்ற அப்படின்னா, சுஷுப்தி அதாவது ஆழ்ந்த தூக்கம், கனவு என்ற அந்த இரண்டு நிலை, அதாவது நம்ம வடமொழியில் அவஸ்தைன்னு சொல்லுவோம், அந்த நிலையிலிருந்து வெளியே வர வேண்டுமானால் நமக்கு என்ன வரணும்? காலையில் விழிப்பு வரணும். அதாவது ஜாகிரத் அப்படிங்கிற அவஸ்தை வேணுமா? அதாவது ஜாகிரத் என்பது விழிப்பு நிலை, கனவு ஆழ்ந்த தூக்கம் என்பது இரவில் நமக்கு கிடைக்கக்கூடிய நிலை. இப்போ அந்த கனவுலிருந்தும் அந்த சுஷுப்தியிலிருந்தும் வெளியில வரணும்னா அப்படியே தூங்கிட்டே இருந்தா தூங்கிட்டே இருக்க வேண்டியதுதான். எப்ப நமக்கு அதுக்கு ஒரு விடிவு கிடைக்கும்? விழிப்பு என்ற நிலை நமக்கு வர வேண்டும். அதுபோல நமக்கு இந்த திரோதானம் நம்மை விட்டு நீங்க வேண்டுமானால் நமக்கு ஞானம் கிடைச்சிடும். ஞானமும் அஞ்ஞானமும் ஒரே இடத்துல சேர்ந்து இருக்க முடியாது. இருளும் ஒளியும் எப்படி சேர்ந்து இருக்க முடியாதோ அதுபோல ஞானம் வந்தாச்சுன்னா அஞ்ஞானம் போய்த்தான் ஆகணும். இல்லை அஞ்ஞானம் ஒழிக்கப்பட்டு விட்டால் ஞானம் தன்னால வந்துவிடும். இதுக்கு கைவல்ய உபனிஷத்துல ஒரு அழகான ஒரு பாட்டு இருக்கு. அதை இறைவன் எப்படி சொல்றார் அப்படின்னா, மையேவ சகலம் ஜாதம் மயி சர்வம் பிரதிஷ்டிதம் மயி சர்வம் லயம் யாதி தத் பிரம்மாத் வயமஸ்யகம். மயி சர்வம் லயம் யாதி தத் பிரம்மாத் வயமம்ஸ்யகம். மயி என்னிடத்திலிருந்தே சகலம் அனைத்தும் ஜாதம் தோன்றின. என்னிடத்தில் என்னையே சர்வம் அனைத்தும் பிரதிஷ்டிதம் சார்ந்துள்ளன. மயி என்னிடத்தில் சர்வம் அனைத்தும் லயம் யாதி ஒடுகின்றன. அதாவது மூணு அவஸ்தையும் அந்த பர தத்துவத்திலிருந்து தான் தோன்றுகின்றன, ஒடுங்குகின்றன. அகம் நான் இந்த அத்வயம் இரண்டற்ற பிரம்மனாகவே இருக்கிறேன். அதாவது என்ன ஒரு முடிவா சொல்லலாம்னா, என்னிடத்திலிருந்தே அதாவது இறைவனிடத்திலிருந்தே அனைத்துமே தோன்றின, அனைத்துமே அவரையே சார்ந்துள்ளன. அவரிடத்து அனைத்துமே அந்த பிரளயம் என்று வரும் பொழுது ஒடுங்குகின்றன. அந்த இரண்டற்ற பிரம்மனாகவே அந்த இறை தத்துவம் விளங்குகிறது. அந்த அன்னை தேவியானவள் என்னவா இருக்கா? சதாஸ்ரயாயை நமகா நம்பிக்கையை சொல்றோம் இல்லையா, அந்த தத்துவமாகவே அவள் விளங்குகிறாள். ஸோ நமக்கு ஞானம் கிடைக்க வேண்டும் என்ற அந்த ஒரு எய்ம் தான் நமக்கு எப்பவுமே இருக்கணும். நாம் நித்திய பூஜை செய்யும் பொழுது நாம் வேண்டுவது என்பது வெகு சீக்கிரம் ஞானம் அடைவதற்காக மட்டும்தான் இருக்க வேண்டும். இப்போ நம்ம பூஜை பண்றோம்னா பொதுவாக நாம் கேட்கக்கூடிய இதெல்லாம் என்னவா இருக்கும்? ரொம்ப அல்பமாக இருக்கக்கூடிய தற்காலிக சௌகரியங்கள், அதாவது சிற்றின்பங்களை மட்டும்தான் கேட்பதாக கூடியது. ஒரு கோவிலுக்கு போனாலும் சரி, மற்றபடி ஒரு நித்திய பூஜையிலும் சொல்லி முடித்தவொடனே எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்குறோமே, அது எவ்வளவு ரொம்ப ஒரு தாழ்மையான நிலைமைங்கிறத இதை சொல்கிறேன். பூஜை செய்வது என்பது எதற்காகனா இறைவனோடு நம்மால் இரண்டரை கலந்து அவனோடு இயங்க வேண்டும். ஏன்னா நமக்கு கிடைக்க வேண்டிய பதவி அந்த சாயுஜ்ய பதவி.
அந்த சாயுஜ்ய பதவி கிடைக்கணும்னா அஜ்ஞானம் போகணும். அஜ்ஞானம் என்ன பண்ணிட்டு இருக்கு? ஞானத்தை திரை போட்டு மூடி இருக்கு. அப்போ அந்த திரையானது விலக வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஒரு கோரிக்கையாக, ஒரே ஒரு கோரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த கைவல்ய உபனிஷத்துல நம்ம பார்த்த பாட்டிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். கனவு வரும் பொழுது, இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளா சொல்றேன். என்ன சொல்றான்னா, கனவு வருது இல்லையா, கனவு வரும் பொழுது சில சமயம் நாம் எப்படியெல்லாம் யோசிக்க வரும். பெரிய தன்வந்தனா இருப்போம் ஒரு நாள், இன்னொரு நாள் கனவுல எப்படி இருக்கும்னா பிச்சை எடுக்கிறவனா இருப்போம். இது கனவுல எல்லாருக்குமே அனுபவித்த ஒரு அவஸ்தை தான் இது. ஆனா அந்த கனவானது கலைஞ்ச உடனே, விழிப்பு நிலை வந்த உடனே, ஐயோ நான் கனவுல இப்படி பிச்சைக்காரனா இருந்தேனே அப்படின்னு நம்ம வருத்தப்படுவோமா? வருத்தப்பட மாட்டோம். ஏன்னா விழிப்பு என்று ஒன்று வந்த உடனே நாம் கண்டது கனவுதான் அப்படிங்கிறது நமக்கு புரியறதுனால, சரி கனவுல தானே பிச்சைக்காரனா வந்தோம் அப்படின்னு சொல்லி அதை ஒரு பெரிய அதுக்கு ஒரு பெரிய மதிப்பு நாம கொடுக்க மாட்டோம். அந்த விழிப்பு நிலை என்று ஒன்று வரும் வரை கனவுலயே இருந்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோ, அதே கனவு தொடர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது நமக்கு சில சமயம் வருத்தமா கூட இருக்கலாம், கனவுலயே வருத்தப்படுவோம். ஸோ அந்த கனவு களைவது என்பது அந்த விழிப்பு நிலை வரும் பொழுதுதான் நடக்கிறது. அது என்ன காரணம்? நம்ம சொன்னோம், கனவு தான் அப்படிங்கிறது நமக்கு புரிந்து கொள்றோம். அதாவது அஜ்ஞானம் நீங்கி ஞானம் வரும் பொழுது வரக்கூடிய நிலையத்தான் இந்த கனவுல இருந்து விழிப்பு நிலைக்கு இந்த இடத்துல கம்பேர் பண்றா. அதே போல இது எதுக்கு சொன்னோம் அப்படின்னா, மனமானது கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்பட்டு ஞானத்தின் பாதையில் நாம் செல்லும் பொழுது, அதை அடையும் பொழுது நம் எப்படி இருக்கோம்னா, ஜாகிரத் அவஸ்தையில நாம் இருக்கும் அனைத்து நிலையுமே கனவு போல் ஆகிவிடுகிறது. அப்படின்னா என்ன சொல்ல வரா அப்படின்னா, கனவுல பிச்சைக்காரனா இருந்தா விழிப்பு நிலை வந்த உடனே இது கனவு தானே அப்படின்னு விட்டுடுறோம் இல்லையா? அதே மாதிரி ஞானம் என்று ஒன்று வந்தவுடன் அந்த பாதையில் செல்லும் பொழுது நாம விழிப்பு நிலையில, அதாவது ஆக்சுவலாவே நாம யதார்த்தமாக இந்த கனவு நிலை அல்ல, இது விழிப்பு நிலையிலேயே நாம் என்ன நிலையில இருந்தாலும் அதை பற்றி அந்த ஞானம் வந்தவன் கவலைப்பட மாட்டான். ஸோ நான் பணக்காரனா இருக்கேன், பதவியோடு இருக்கேன், அறிவோடு இருக்கேன், வயசானவனா இருக்கேன், இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் சில தேவைகள்லாம் இருக்கு, இது எதுவுமே அந்த ஞானம் என்று ஒன்று வந்தவுடன் நம்ம இருக்கிற நிலை என்ன? விழிப்பு நிலை தான். விழிப்பு நிலையில என்ன மாதிரி நாம இருந்தாலும் அந்த ஞானிக்கு அதை பற்றி கவலையே இல்லை. ஏன்னா அவனுடைய ஒரே எய்ம் என்னது? அந்த இறைவனை அடைய வேண்டும் என்ற ஞானம் மட்டுமே போதும் என்ற அளவில் நாம் அந்த நிலையில் மாறி விடுவதால், அதுதான் நம்முடைய அல்டிமேட்டமா இருக்கிறதுனால நம்மளுடைய நிலையை பற்றி நாம் கவலைப்படுவதில்லை. இது எல்லாமே அந்த அம்பிகையினுடைய செயலாகத்தான் நாம பார்க்கிறோம். இந்த பகவத்கீதையில இருக்கக்கூடிய ஒரு 2-3 பாட்டுக்களும் இதே தான் சொல்றது. என்ன சொல்றா அப்படின்னா, நான் நீரில் சுவையாகவும், அதாவது சதாஸ்ரயாயை நமகாங்கிறது நாமம், நான்கிறது கிருஷ்ண பரமாத்மா சொல்லு மாதிரி இருக்கு. நான் நீரில் சுவையாகவும், சந்திரன் சூரியன் இவர்கள் ஒளியாகவும், எல்லா வேதங்களில் ஓங்காரமாகவும், ஆகாயத்தின் ஒலியாகவும், ஆண்களிடத்தில் ஆண்மையாகவும் இருக்கிறேன். எல்லாம தான் சர்வம் மையம் சொன்னோம் இல்லையா? நான் எல்லாமாகவே இருக்கிறேன்னு சொல்லி இப்ப நம்ம கைவல்ய உபனிஷத்துல சொன்னோமே. மண்ணில் புனிதமான நறுமணமாகவும், நெருப்பில் ஒளியாகவும் இருக்கிறேன். அவ்வாறே அனைத்து உயிரினங்களிலும் உயிராகவும், தவம் செய்வோர்களிடத்தில்
நல்ல தவமாகவும் இருக்கிறேன். இது வந்து 8வது பாட்டு, இது 9வது பாட்டு. 10வது பாட்டில் என்ன சொல்றாருன்னா, சராச்சரங்கள் அனைத்திற்கும் நிலையான விதையாகவும் நான் அறிவாளிகளுடைய அறிவாகவும் தேஜஸ் படைத்தவருடைய தேஜஸாகவும் விளங்குகிறேன் என்று நம்முடைய ஞான விஞ்ஞான யோகத்தில், அதாவது 7வது அத்தியாயத்தில் 8, 9, 10 ஸ்லோகமா சொல்லணும்னா, ரசோகம் அப்சு கௌந்தேய பிரபாஸ்மி சசிசூர்யோஹோ பிரணவ சர்வ வேதேஷு சப்தகே பௌருஷம் ரிஷு. அது ஒன்று. புண்ணியோ கந்தக பிருத்திவ்யாம் ச தேஜஸ்மி விபாவசௌ ஜீவனம் சர்வபூதேஷு தபஸ்சாஸ்மி தபஸ்விஷு. அடுத்ததாக இருக்கக்கூடியது பீஜம் மாம் சர்வபூதானாம் வித்தி பார்த்த சனாதனம் புத்திர் மதாமஸ்மி தேஜஸ் தேஜோ வினாமகம் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்வதாக இந்த பகவத்கீதையிலையும் இந்த சதசதாஸ்ரயாயி அம்பிகை எல்லா ரூபத்திற்கும் அப்பாற்பட்டும் இருக்கிறாள், அந்த பஞ்சபூதங்களுடைய தன்மையாகவும் இருக்கிறாள். ஏன்னா விவர்ஜிதாயை நமகாங்கிற நாமம் வந்து லலிதா சகஸ்ரநாமத்தில் நிறைய வரும். எதை சொன்னாலும் அதுக்கப்புறம் ஒரு விவர்ஜிதாயை நமகனா நான் அதாகவும் இருக்கிறேன், ஆனால் அதிலேயே பந்தப்பட்டு இருக்கேனா, அதை விட விவர்ஜிதாய அப்பாற்பட்டும் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நாமங்களுடைய மொத்த அர்த்தமாக தான் இந்த சதசதாஸ்ரயாயை பார்க்குறோம். இதற்கு அடுத்த நாமமாக இருக்கக்கூடியது 226வது நாமம். நம்முடைய சரஸ்வதி பூஜையெல்லாம் வரது இல்லையா, சகலாயை நமஹ. 64 கலைகளுடன் கூடிய வித்யா ரூபிணியாக நான் இருக்கிறேன். அதுதான் சகலாயை நமக. அந்த அம்பிகையானவள் 64 கலைகளுடன் கூடியவளாக அமைந்துள்ளாள். அதுதானே நம்ம சொல்றோம். துர்கா லட்சுமி சரஸ்வதியினுடைய 3 அம்சத்துக்கு தான் இந்த 3 9 நாளை நம்ம கொண்டாடுறதே அதுக்காக தான் நம்ம கொண்டாடுறோம். இதற்கு வந்து ஒப்புமையாக சதுஷ்டி கலாமையை நமகான்னு லலிதா சஹஸ்ரநாமத்தில் 236, கலாத்மிகாயை நமகான 611வது நாமம், கலாநாதாயை நமகான 612வது நாமம். இது எல்லாமே லலிதா சஹஸ்ரநாமத்தில் இந்த சகலாயை நமகான்னு சொல்லக்கூடிய இந்த நாமத்திற்கு ஒரு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு பாஷ்யம் எப்படி சொல்றா அப்படின்னா, உபாசனையின் பொருட்டு மனத்தினால் கல்பிக்கப்பட்ட அவயவங்களுடன் கூடியவள். ஏன்னா அம்பிகையை வந்து ரூபமாகவும் பார்க்கலாம், அரூபமாகவும் பார்க்கலாம் இல்லையா. சாந்தோக்கிய உபனிஷத்தில் ஜாபாலர் என்ற சத்திய காமருக்கு பரமாத்மாவை எளிதில் உபாசனை செய்யும் பொருட்டு 16 அவயவங்களுடன் கூடியிருப்பதாக தியானிக்கும் முறை உபதேசிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரூபம் சொல்லக்கூடிய காரணமே என்னன்னா, ஒரு வயது வரும் வரை நம்முடைய மனதானது லயிக்கணும் அப்படின்னா ஒரு ரூபத்தில் லயிக்கும். மகா திரிபுர சுந்தரி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த திரிபுர சுந்தரியினுடைய வடிவத்தில் நம்முடைய மனதானது லயிக்கும். உண்மையில் பரமாத்மாவுக்கு அவயவங்கள் உண்டா? கிடையாது. ஏன்னா அவளுக்கு வந்து கனவே கிடையாது, அவயவங்கள்ங்கிறதே கிடையாது. அவயவங்கள் என்கிறது நாம தான் வந்து கொடுத்து நம்முடைய மனது வந்து ஒரு இடத்துல வந்து செட்டில் ஆகணும் இல்லையா, அதுக்காக நம்ம பண்றோம். எனினும் உபாசகனின் பொருட்டு அவயவங்கள் பரமாத்மாவின் மீது ஆரோபிக்கப்படுகின்றன. அப்புறம் வந்து அப்படியே சூப்பர் பண்றோம், மேல அப்படியே போடுறோம்னு அர்த்தம். இவ்வித ஆரோபித அவயவங்களுடன் பராசக்தி விளங்குகிறாள் என்பது சகலாயை நமகாங்கிறதுக்கு ஒரு அர்த்தமாக சொல்லப்படுகிறது. 64 கலைகளுடன் இருக்கிறாங்கிறது ஒரு அர்த்தம். பாஷ்யத்தில் 2வது அர்த்தமா என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி அவயவங்களுடன் கூடியவளாக நாம வந்து அம்பிகையை தியானிக்கிறோம். 64 வித்யா கலைகளாக விளங்குபவள் சந்திரனுடைய கலைகளுடன் பொருந்தியவள். ஏன்னா சரச்சந்திர நிபானநாயை நமகான அம்பாளுக்கு இது புரட்டாசி மாதம் இல்லையா,
சரத் மாதம் அப்படின்னாலே புரட்டாசி மாதம் தான் அர்த்தம். இந்த புரட்டாசி மாதத்தில் இருக்கக்கூடிய பௌர்ணமிக்கு என்ன ஒரு முக்கியத்துவம்னா, மேகமே மறைக்காது, ரொம்ப தெளிவாக இருக்கும். ராத்திரி பூரா சந்திரன் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், எந்த விதமான மேக கூட்டங்கள் வந்து அதை மறைத்து செல்லாது. அதனால தான் அம்பாளுக்கு பேரே அந்த இதுதான், சரச்சந்திர நிபான நாயின்னு. அந்த சந்திரனுடைய கலைகளுடன் பொருந்தியவள் அன்னை. பரமேஸ்வரன் சந்திரனை சிரசில் ஏந்தி இருப்பதால் சந்திர கலைகளுடன் கூடியிருப்பதாக பராசக்தி கருதப்படுகிறாள். ஏன்னா சிவசக்தி ஐக்கியம் தானே, அம்பிகையும் சிவனையும் நம்ம பிரிக்க முடியாதுங்கிறதுனால அம்பிகைக்கு என்னெல்லாம் உண்டோ அது சிவனுக்கு உண்டு, சிவனுக்கு எதெல்லாம் உண்டோ அது வந்து அம்பிகைக்கும் உண்டு. இன்பம் முதலிய சுகானுபவங்களாக விளங்குபவள் அல்லது கூடியவள், இது 4வது அர்த்தமாக சொல்றது. கலை என்பதற்கு, ஏன்னா சகலாயைங்கிறது நாமம், கலை என்பதற்கு சுகம் முதலிய பிரகாசங்கள், சுகம் என்று அர்த்தம் பண்ணி 4வது பொருளையும் இங்கே நாம் பார்க்கிறோம். அதுதான் சகலாயை நமக. இப்போ தாயுமானவனுடைய இந்த பன்மாலை பகுதிங்கிற ஒரு பாட்டு இருக்கு. அதுல இருந்து அந்த அம்பிகையினுடைய ஒரு இறை தத்துவத்தை பற்றி எப்படி சொல்றார் அப்படின்னா, உற்ற துணை நீ அல்லால் பற்று வேறு ஒன்று உன்னேன், பன்னாள் உலகத்து ஓடி ஆடி கற்றதும் கேட்டதும் இதனுக்கு ஏது ஆகும். இந்த மெட்டீரியலிஸ்டிக் ஸ்டடீஸ் இருக்கே, இதை படித்து என்ன பிரயோஜனம்? பிஹெச்டி படிச்சிருக்கேன், அதுக்கு மேலேயும் படிச்சிருக்கேன், யூஎஸ்ல போய் படிச்சிருக்கேன், அதெல்லாம் படிச்சும் கற்றதும் கேட்டதும் இதனுக்கு ஏது ஆகும்? அம்பாள் எந்த ரூபம்? சகலாயை நமக, 64 கலைகளுடன் கூடியவள். அந்த கலைகளுடன் கூடியவளை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த உலகியல் படிப்பு என்ன செய்யும் அப்படின்னு ஒரு கேள்வி. கற்பதும் கேட்பதும் அமையும் காணாநீத நல் துணையே அருட்டாயே இன்பமான நாதாந்த பரம் பொருளே நாரணாதி சுற்றமுமாய் நல்லன்பர்த்தமை சேயாக தொழும்பு கொளும், நல்ல வார்த்தை, தொழும்பு கொளும் கனாகனமே ஜோதி குன்றே தேனாகி பாலாகி கனியாய் கண்ணல் செழும் பாகாய் கல் கண்டாய் திகழ்ந்தவனே. சிவபெருமானை பற்றி பாடும் பொழுது அந்த இறை தத்துவத்தினுடைய மொத்த ரூபத்தையும் நம்ம இங்க பார்க்கலாம். பிரம்ம சூத்திரத்துல என்ன சொல்றா அப்படின்னா, ஏன்னா இறைவன் பார்க்குறப்போ நம்முடைய மனது எப்படி இருக்கு? எப்போதுமே சௌக்கியத்தை தான் தேடுறது, சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு தானே தேடுறது. அனுகூலம் இல்லாத சந்தர்ப்ப சூழ்நிலைகளை வேண்டாம், எனக்கு வரவே கூடாது, எல்லாருடைய பிரார்த்தனை அப்படிதான் இருக்கும் என்பதே மாணவர்களுடைய முக்கியமான விருப்பம். அந்த பக்தி நிலையில ஆரம்ப நிலையில இதுதான் இருக்கும். எனக்கு எப்பவுமே நல்லதே நடந்து கொண்டு இருக்கணும், நான் எப்பவுமே மகிழ்ச்சியா தான் இருக்கணும். இப்போ ஒரு நாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நாயோ இல்லைன்னா வேற எந்த விலங்குகள் எடுத்தாலும் நம்ம கையில குச்சி வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளை பார்த்து ஒரு 10 அடி தள்ளி ஓடி போயிடும். அதே அதற்கு ஒரு தீவனம், ஏதாவது பிஸ்கெட்டோ இல்லை ஏதாவது உயிரம் பழத்தோல் கொடுத்தா கூட அந்த நாய் மாடு போன்றவை நம் பக்கமாக நெருங்கி வரும். எதுக்கு சொல்றான்னா, விலங்குகளுக்கும் இதே தான். அது அனுகூலமில்லாத சூழ்நிலைகளை அவைகள் விரும்புவது கிடையாது. அவைகளுக்கு இந்த மாதிரி யாராவது தீவனம் கொடுத்தாலோ இல்லை அதை கொஞ்சம் நம்ம அவன் கவனிக்கிற மாதிரி இருந்தால் அது நம்ம பக்கம் பார்த்து வரும். இதை நம்ம எப்போவுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். சிவானந்த லகரியில பிரார்த்தனையாக இது எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, எப்போவுமே சௌக்கியமே நமக்கு வந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னு எந்த கேரண்டியும் யாரும் கொடுக்க முடியாது. ஸோ ஒரு துன்பம் இருந்தால் ஒரு இன்பம் இருக்கும், ஒரு இன்பம் இருந்தால் ஒரு துன்பம் இருக்கும். இறைவனோடு அண்டி நடக்கும் பொழுது அந்த துன்பத்தையே இன்பமாக நினைக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம். ஏன்னா அவள் என்ன ரூபமா இருக்கா? 64 கலைகளினுடைய வடிவமாக அவள் இருக்கிறாள். அவள்
நம்ம வந்து எப்படி ஆட்கொள்வா அப்படின்னா, எல்லாருக்குமே இன்பமா இருந்தா நான் வந்து இறைவனை நான் வணங்குவேன், எனக்கு துன்பம் வந்தா நான் வணங்க மாட்டேன், என்ன ஏன் இப்படி பண்ணின அப்படின்னு நான் கேட்பேன் அப்படின்னு இருந்தா, இது வந்து சாதாரண மானிடர்களுடைய ஒரு இயல்பாக இருக்கிறது. துன்பம் வந்தாலும் அந்த துன்பம் நீங்குவதற்காக அந்த பிரார்த்தனை கிடையாது. இந்த துன்பமும் எனக்கு அளிக்கப்பட்ட ஒரு சோதனை. அப்போ என்ன சொல்லுவா அப்படின்னா, ஒரு கிளாஸ் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு பரீட்சை முடிஞ்சு நமக்கு தேர்வு தாள் முடிஞ்ச உடனே மார்க் கொடுப்பா இல்லையா, அந்த மதிப்பெண்கள் கொடுக்கும் பொழுது 97 வாங்கினவனும் முதல் பெஞ்சில் உட்காந்துருப்பான், 5 மார்க் வாங்கினவன் பின்னாடி பெஞ்சு இங்கே உட்காந்துருப்பான்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேப்பரை திருப்பி பார்க்குறப்ப முதல் பெஞ்சில் இருக்கக்கூடிய 97 வாங்கினவன் மனசு வருத்தப்பட்டு எப்படியே ரொம்ப கவலையோடு இருப்பான். பின்னாடி 5 மார்க் வாங்கினவன் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான். அப்போ அந்த டீச்சரானவர் வந்து இந்த முதல் பையனை கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏப்பா 97 மார்க் வாங்கியிருக்க, ஏன் வருத்தப்படுற அப்படின்னு கேட்டால் அவன் என்ன சொல்லுவான், நான் நல்லா எழுதினேன்னு அந்த 3 மார்க் ஏன் எனக்கு குறைஞ்சுது, குறைய வாய்ப்பு இல்லையேன்னு சொல்லி நான் தேடி தேடி பார்க்குறேன், எங்கே என்னுடைய தவறு நடந்திருக்குன்னு பார்க்குறேன்னு சொல்லுவான். அதே அந்த ஆசிரியர் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த 5 மார்க் வாங்கினோண்டப்பா 5 மார்க் வாங்கியிருக்க, இவ்வளவு சந்தோஷமா இருக்கியே அப்படின்னு கேட்டால் அவன் என்ன சொல்லுவான்னா, நான் 5 மார்க்குக்கு ஒன்றுமே எழுதலையே, எனக்கு 5 மார்க் எப்படி வந்ததுன்னு சொல்லி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இது மனித இயல்பு. அதாவது இறைவனானவன் இவன் பக்குவப்பட்ட நிலையில் இருக்கிறான், அந்த 97 மார்க் வாங்கினவன் மாதிரி இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு சோதனைகளை கொடுப்பான். ஏன்னா அவன் தான் அதை ஃபீல் பண்ணுவான். ஓ, இன்னும் நான் முன்னேறணும், இன்னும் நான் முன்னேறணும், இன்னும் முன்னேறணும்னு சொல்லி அந்த கொடுக்கக்கூடிய அந்த நம்ம என்ன சொல்லுவோம், நம்மளை டெஸ்ட் பண்றார் கடவுள்னு சொல்லுவோம் இல்லையா, சோதனை வைக்கிறான் இல்லையா, அந்த சோதனையில் இவன் மீண்டு வருவான் என்பது அந்த இறைவனுக்கு பரிபூரணமாக தெரியும் பொழுதுதான் சோதனையுடைய அந்த அளவானது மாறும். இந்த 5 மார்க் வாங்கினவனை போல இருக்கக்கூடிய நாத்திகம் பேசக்கூடியவர்களோ இல்லை வந்து கடவுள் வந்து வெறும் கஷ்டங்களை தீர்ப்பதற்காக மட்டுமே இறைவனை நாடுபவர்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு வந்து எந்த சோதனையும் வைக்க வேண்டிய அவசியம். ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து அந்த அந்த பாட்டம் லைன் சொல்லுவோமே, அந்த பாட்டம் லைனுக்கு கீழே இருக்கிறதுனால அவர்களுக்கு அது தேவையில்லை. அதனால தான் நாம் சில சமயம் பார்க்குறப்போ அந்த இவர்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களே, நமக்கு வந்து மறுபடியும் கஷ்டம் வந்துட்டே, கஷ்டம் நமக்கு மறுபடியும் சோதனை ரூபமாக வருகிறது என்றால் நாம் இறைவனுடைய அருகாமையில் சென்று கொண்டு இருக்கிறோம், அந்த 97 மார்க் வாங்கினவனை போல அப்படிங்கிறத வந்து நம்ம மனசுல வந்து ரொம்ப சந்தோஷமா ஒரு என்ன சொல்றது, ஒரு சாட்டிஸ்ஃபைடு மைண்டோட எடுத்துக்கணும். சிவானந்த லகரியில கூட பிரார்த்தனையாக பூஜை செய்யும் எனக்கு அனுகூலமான சூழ்நிலைகளை கொடு அப்படின்னு அந்த பக்தன் கேட்பதாகத்தான் சொல்றான். ஏன்னா எல்லாருக்குமே அதுதான் பிடிக்கும், கேட்பதாகவும் சொல்லப்படுகிறது. பட் அதே வந்து பூரண பக்தியாக இருக்காது. அதனுடைய இறைவனுடைய தன்மையை நாம் விளங்கும் பொழுது நம்மளுடைய மனமானது அங்கே பக்குவப்படுகிறது. வாழ்க்கையில் எதனாலும் என்னுடைய மனமானது சஞ்சலப்படாமல் இருந்தால் எனக்கு பேர் என்ன, அதுவே ஸ்தித பிரஜன் என பகவத்கீதை கூறுகிறது. கஷ்டம் வந்தா அப்படியே தோன்றுவேன், சந்தோஷம் வந்தா சிரிச்சுட்டு இருப்பேன் அப்படிங்கிறதல்ல. எந்த லெவல்ல என்னுடைய வாழ்க்கை அமைஞ்சாலும், என்ன கஷ்டங்கள் இறைவன் எனக்கு அளித்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த மனமும் எனக்கு இருக்கிறது என்று சொல்பவன் ஸ்தித பிரஜன் என்று பகவத்கீதையில் ஒரு டெஃபனிஷன் கொடுக்கிறார். சாந்தி மட்டும் அடைவதை, மன சாந்தி மட்டும் அடைவதை மட்டுமே நோக்கமாக உள்ளவனுக்கு பேர் வந்து உத்தம அதிகாரி. உத்தம அதிகாரி, மத்தியம அதிகாரி ரெண்டு இருக்கு.
அதாவது உத்தம அதிகாரி அப்படின்னா எனக்கு மனசாந்தி மட்டும்தான். ஏன்னா அம்பாளுடைய பேர் என்ன? வாஞ்சிதார்த்த பிரதாயினின்னு அம்பாளுக்கு ஒரு பேர் இருக்கு. எது நமக்கு வேணுமோ அதை அவள் கொடுத்துருவானாம். எதை நாம உண்மையாக விரும்புகிறோமோ அதை கொடுத்துருவானாம். அந்த மன சாந்தி, எனக்கு ஞானம், அமைதி, அஜ்ஞானம் போகணும், இது எல்லாமே ஒண்ணுதான். மன சாந்தி மட்டும் அடைவதை மட்டுமே ஒரு நோக்கமாக, அதாவது அல்டிமேட்டம்னு சொல்லுவோம், கடைசியில நம்ம கிடைக்கக்கூடிய ஒரே இடம் நோக்கமாக உள்ளவன் உத்தம அதிகாரி. அப்ப நாமெல்லாம் உத்தம அதிகாரியாக மாற வேண்டும், ஸ்தித பிரஜனாக மாற வேண்டும். எந்த சூழ்நிலையானாலும் அந்த மன அமைதியிலிருந்து சற்றும் வழுவாமல் இருப்பது தான். அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்ற? நிர்வாணம். நிர்வாணத்துக்கு நிறைய அர்த்தம் சொல்லுவோம். இதுல நம்மளுடைய ஆன்மீக இதுல நமக்கு நிர்வாணம், ஏன்னா நிர்வாண ஷட்கம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? நிர்வாணம் என்று சொன்னால் மனமானது எந்த சூழ்நிலை வந்தாலும் வாழ்க்கையில், ஏன்னா வாழ்க்கையில காலையில் 24 ஹவர்ஸ்ல வேற வேற கட்டங்கள் போய் தான் வரும். எந்த சூழ்நிலை ஆனாலும் அந்த மன அமைதியிலிருந்து வழுவ மாட்டேன். இதுக்கு என்ன அர்த்தம் சொல்றான்னா, காற்றே இல்லாத இடத்துல ஒரு தீபம் எரிஞ்சுட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 4 பக்கமும் ப்ரொடெக்டடா இருக்கு. அங்க ஒரு தீபம் இருந்தா எப்படி இருக்கும்? அந்த தீபம் கொஞ்சம் கூட அசையாம அப்படியே இருந்துட்டு இருக்கும். அந்த காற்று ரொம்ப வீசாத இடத்துல இருக்கக்கூடிய தீபம் போல, ஏன்னா அஜ்ஞானத்வாந்த தீபிகாயை நமகான்னு அம்பாளுக்கு ஒரு பேர் இருக்கு. அந்த தீபம் போல நாம் நம்முடைய மனதை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த நிர்வாணம் என்று சொல்லப்படுது. இந்த பகவத்கீதை எங்க சொன்னா? பகவத்கீதை ஒரு ரூம் போட்டு ஒரு ரொம்ப அமைதியான இடத்துலயா பகவத்கீதை சொன்ன? பகவத்கீதை சொல்லப்பட்ட இடமானது யுத்தம் நடக்கக்கூடிய இடத்தில் சொல்லுங்க. யுத்தம்னு தான் எவ்வளவு கலேபரமா இருந்திருக்கும். அந்த இடத்துல தான் நம்முடைய கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு அந்த உபதேசம் செய்த இடம். ஸோ அந்த இடத்தை பத்தி கவலையே கிடையாதுன்னு அர்த்தம். எந்த இடத்துல நாம நிற்கிறோங்கிறத பத்தி நம்ம கவலைப்படாம நாம கேட்கக்கூடிய, நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன இடம் என்னது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மிக அமைதியான இடத்தில் சொல்லலை. கட்டாயம் பகவத்கீதையை பற்றி தெரிஞ்சவாடு தெரிஞ்சிருக்கும். இந்த பக்கம் படைகள் இருக்கு, அந்த பக்கம் படைகள் இருக்கு, போர் ஆரம்பிக்க போறது உங்களுக்கு அதுக்கு உண்டான சிக்னல்லாம் கொடுத்தாச்சு. அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த அர்ஜுனனுடைய மனநிலையை மாற்றுவதற்காக சொல்லப்பட்டது தான் அந்த பகவத்கீதை என்பது நமக்கு புரியணும். நமக்கு கலைகள் வசப்பட வேண்டுமானால் 64 கலைகளுடைய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்கு? அந்த வாணி தேவி, வித்யா தேவி இருக்கா இல்லையா? வசப்பட வேண்டுமானால் அந்த சகலாய இருக்கக்கூடிய அந்த தேவியினுடைய கிருபை நமக்கு மிகவும் அவசியம். யா தேவி சர்வபூதேஷு வித்யாரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. அந்த கலை அம்சத்தை போற்றும் விதமாக ஷியாமளா தண்டகத்திலையும் காளிதாசர் சொல்லியிருக்கார். ஜயமாதங்க தனயே ஜய நீலோத்பலத்யுதே ஜய சங்கீத ரசிகே ஜய லீலா சுகப்பிரியே. ரொம்ப அருமையான இந்த ஷியாமளா தண்டகத்தினுடைய வாக்கியத்தோட இன்னைக்கு நம்ம முடிச்சுக்கலாம். அபராத சஹஸ்ராணி கிரியந்தே ஹர்நிஜம் மயா தாசோயமிதி மாம் மத்வா க்ஷமஸ்வ லலிதாம்பிகே க்ஷமஸ்வ லலிதாம்பிகே. ஹரி ஓம்.